என்னைய மாதிரி இன்னொருத்தரும் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு என்னை விட ஒரு 4 வருஷம் சீனியர். அவன் 4 வருஷம் சீனியர். எனக்காவது ஒரு அங்கங்க ரெகக்னிஷன் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு சுத்தமா ரெகக்னிஷன் கிடைக்கல. அவனுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெகக்னிஷன் கிடைச்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவனோட நோன் பர்சன் யாருமே இல்லை. அது விஜய் சித்து. அவன் எனக்கு முன்னாடி 3 வருஷத்துல இருந்து அவங்க வீட்டுல சண்டை போட்டு திட்டு வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அப்பவும் வீட்டுல அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அவன் எஃபர்ட் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தான். வேற எது பத்தியும் யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற விஜய் சித்து விளாக்ஸ் தான் தெரியும். எனக்கு ஜெயா டிவி ஆங்கராகவே விஜய் சித்துவை தெரியும். அப்புறம் சின்ன சின்ன ஷோ, புதுயுகம்னு ஒரு சேனல் இருக்கு, அங்க ஒரு ஷோ பண்ணியிருந்தான். வேந்தர்னு ஒரு டிவி இருக்கு, வேந்தர் டிவி, அங்க ஒரு ஷோ பண்ணுவான். சூரியன் எஃப்எம்ல போய் ஒரு ஷோ பண்ணிட்டு இருப்பான். எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவன் கிராக் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கடைசி 3 வருஷத்துல கிடைச்சிருக்கு. இந்த 3 வருஷத்தோட பலன் வந்துட்டு இப்ப போற அவன் எஃபர்ட் கிடையாது. 12-13 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இந்த எஃபர்ட் தான் இந்த ஜெர்னியாவே இருக்கு. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஸ்டுடியோஸ், ஃபிளாஷ் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறதே இவர் சொன்னார் ஒரு சின்ன ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம் தான் எங்களுக்கு வந்துட்டு கதையாக கிடைச்சி அது மாறி இப்படி ஒரு விஷயமா மாறிச்சு.